உங்க சிவபெருமான் என்ன பண்றான்? அவன் குளிக்க போயிருக்கிறதுல புள்ளைய உடம்புல இருக்க அழுக்க புறா உளும்ப உருட்டி அவ ஒரு பாண்டச்சிரிக்கு குளிக்காம பல வருஷமா இருந்திருக்கா. அந்த கேவலப்பட்டவரோட இவன் குடும்பம் நடத்தி இருந்திருக்கான் பாருங்க. எங்க ஆத்தால போய் சோப்பு வாங்க காசுனா கூட செங்கலை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வராங்க. இவன் வந்து உடம்புல இருக்க அழுக்க புறா உருட்டி புள்ளையார செஞ்சிருக்காங்க. எத்தனை நாள் குளிக்காம இந்த பாண்ட சிரிக்க போய் இவங்க சாமி கும்பிட்டு இவங்க என்னத்தை விளங்குறது இந்த நாடு யோசிச்சு பாருங்க. அவ உருட்டி வச்சுட்டு பிள்ளையார போனோடனே என்ன லோகநாயகி சக்தி மாதா டபக்குன்னு ஒரு பெரிய கோட்டை மாதிரி உருவாக்க வேண்டியதானே. யாரும் பார்க்காத குளிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம், நம்ம அழகா யாரும் சைட் அடிச்சிருவாங்களோன்ட்டு குளிக்கும் போது யாரும் வந்துடாம பாத்துக்கடா மகனேன்னு பிள்ளையார விட்டு போறாரு. அந்த பாலகனை விட்டுட்டு போறான். அங்கிருந்து வர்ற ஒரு காமுகை பச்சை புள்ள போகாதேன்னு தடுக்குது. போகாம இருக்கணும்ல, பொண்டாட்டியை ஒளிஞ்சு பாக்குறதுக்கு போறாங்க. படகுன அருவா கத்தி எடுத்து அந்த பச்சை குழந்தைய கொலை செய்யறாங்க. கொலகார பையன். யாருக்குங்க மனசு வரும்? உன் பொண்டாட்டி தானடா வீட்டுக்கு வருவாள பாத்துக்க, எதுக்கு இவளை போட்டு வெட்டுற? எதுக்கு வெட்டுறாங்கிறேன். ஒரு கொலை பண்ணிட்டானா இன்னும் பாருங்க, ஐயோ என் பிள்ளைய கொண்டு எனக்கு தெரியாம என்னடி புதுசா இருக்கு என்ன புள்ள அப்படின்னு இப்படி பெத்துட்டாங்க அப்படின்னு. சரி போய் தொலைது, இவனை உயிர் கொடுத்து விடுங்கன்னா அப்ப என்ன நாரதர் கூப்பிடுறாங்க. அவன் போயா கிழக்க பார்த்து எது படுத்திருக்கோ அதிலே கொண்டாந்து வெட்டுங்கிறான். அது பாவம் யானை இப்படி எனக்கு என்ன படுத்து இருந்துச்சு அதை வெட்டிவிட்டு அங்கே ஒரு கொலை பண்ணிட்டாங்க. 2 கொலை பண்ணிட்டாங்க இந்த பைய. இவன் நாங்க வன்முறை அலைங்க. அவர் சங்கராச்சாரியார் ஐயா பெரியவர் இருக்கார்ல, பெரிய அரசியல் அவர் தான் எல்லாம். அவர் பெரிய அவருக்கு வேற வேலை இல்ல. இப்ப மந்திரம் சொல்றதெல்லாம் மணியாட்டம் தெரியல அவருக்கு. இப்ப எல்லாம் மறந்துட்டாரு. அவர் மறந்து பல வருஷம் ஆயிருச்சு. அவர் இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டாகணும். அவர் எல்லாருக்கும் இப்ப சூலாயுதம் இந்துக்கள் எல்லாம் வச்சுக்கிறீங்க, அது வந்து இந்துக்களுடைய அடையாளமா வச்சுக்கிறீங்க, நான் எல்லாரும் சூலாயத்தை ஏந்துங்கிறான். அது வன்முறை இல்லையா? ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை சூலாயத்தில் கிழித்து எரிகிற நெருப்பில் போட்டு கொளுத்தி பிஞ்சு குழந்தைகளை 2 காலையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு செவத்தில் மோதி அடிச்சு கொன்ன அந்த காட்சிகள் எல்லாம் சன் டிவில இருக்கு. வேணா நான் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. அதை ஒளிபரப்ப கூடாது, பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி பட்டுன்னு அதை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கோர செயல்களை செய்யறவங்களுக்கு பேர் என்ன? அதுக்காகத்தான் இந்த சூலாயத்தை நீங்க எல்லாரும் வச்சுக்கிறதுக்கு நீங்க சொல்றாரா? இவரை கைது பண்ண வேணாமா? இவனை பொடாவிலையோ தொடாவிலையோ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட வேணாமா? இவன் வன்முறையாளன் இல்லையா? எதுக்குடா சூலாயுதம்? அதான் இந்துக்கள் அடையாளமா. அப்புறம் என்ன மயத்துக்கடா திருநீரும் குங்குமம் வைக்கிறீங்க? எதுக்குடா உத்திராட்ச மாலையை போட்டுக்கிறீங்க? அப்ப எதுக்குடா இது எதுக்கு நான் கேட்கிறேன்? எதுக்குது? என்னது இந்த அந்த ஆயுதத்தை வச்சு யாரை குத்த போறீங்க? எங்களை ஒரு முகம் போட முடியாது. நான் உனக்கு முன்னாடி பயங்கர வீச்சரவா வேல்கம்ல நாங்க பார்த்தவங்க. வெள்ளக்காரன் பீரங்கி கொண்டாடும் போத சுட்டா செத்து போயிரும் தெரியும். அப்ப கூட எங்க கிட்ட தன்மானம் இருந்தது அதானே இருக்குது. இத்தீண்டு கத்தி தான் இருக்கு. இருந்தாலும் போயிடக்கூடாது, அதை எடுத்துக்கிட்டு வேல் வெற்றி வேல் கூட்டம் நாங்க. நீ வச்சு உன் சூலாயத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எனக்கு சேவ் பண்ணி கூட விட முடியாது. நீ அதான் ஒண்ணு புரிஞ்சுக்க. நீ ஆயுதத்தை எடுக்கிறது இந்த மிரட்டல் வேலையெல்லாம் நீங்க அந்த மடத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒழுங்கா மணியாட்டி முடிஞ்சா மந்திரம் சொல்லுங்க. இல்லைன்னா வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இல்ல வாங்க எங்க வீட்டுல 6 மாடு இருக்கு மேய்க்கிறதுக்கு தாரேன் நானு. எங்க அப்பா 65 வயசுல கஷ்டப்படுறாரு, அது எருமை மாட்டை ஓட்ட முடியல. நீங்க ஏறி உட்காந்து போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்க. எங்களை நாங்கள் வந்து ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கிறோம். நாங்க எப்படா ஒன்னாகிறது தெரியாம இருக்கேன். சாதியா மதமா பிரிஞ்சுக்கிட்டு நாங்க அண்ணன் தம்பி ஆத்தால போய் அடிச்சுட்டு கிடக்குறேன். நாங்க ஒன்னாகிறதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. நாங்க தமிழனா ஒன்று கூடுறதா எங்களுக்கு வழியா இருக்கு. அதை யாராவது பிரிக்க நினைச்சீங்கன்னா பெருஞ்சுக்கள் உண்டாகி போவீங்க. பெருஞ்சுக்கள் உண்டாகி போயிடும். நான் தமிழன் என்பதுதான் என்னுடைய அடையாளம். இது எந்த சபையில் நின்று பேசுறதுக்கு நான் என்ன கூச்சப்படணும்? நான் என்ன பெங்களூர் கர்நாடகத்தின் தலைநகரில் போய் நின்று பேசுறேன்னா? நான் தமிழன் என்று கத்துறேன்னா? எல்லாரும் தமிழ்லே படிங்கடான்னு சொல்றேன்னா? எல்லாரும் தமிழ்லே பேசுங்கடான்னு சொல்றேன். நாங்க எங்க சொல்லுங்க, என்னை தமிழ் தீவிரவாதிங்கிறீங்க, தமிழ் மொழி வெறியங்கிறீங்க. நீங்க எந்த மொழிக்கு வெறிய? அப்ப நீங்க எந்த மொழிக்கு வெறிய? அப்ப சொல்லுங்க. என்னை கேட்கிறவனுக்கு சொல்றேன் நான். நீ என்ன கேட்கிறியே, நீ தமிழ் மொழி வெறிய? நான் ஆமா. நீ எந்த மொழிக்கு வெறியப்ப? என்னை எப்படி கேட்கிற? அங்க போய் கர்நாடகா சொல்றேன்னா, கேரளாவில் போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் தமிழ்லே படிங்கன்னு சொல்றேன்னா? இல்ல சொல்லுங்க, நான் எங்கேயாவது சொல்றேனாங்க? நாங்க இந்தியனுங்கிறீங்க. நான் போய் பெங்களூருக்கு போறேன். ஐயா இப்ப அங்க போயிட்டு நீங்க யாருங்க சிம்மா? நான் வந்து இந்தியனுங்க. அவன் சொல்லுவானே நீ மதுரை மெட்ராஸுக்காரன், நீ தமிழ்நாட்டுக்காரன், நீ தமிழன்னு சொல்லுவானே. இல்லங்க நான் இந்தியனுங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லிட்டா நான் சொல்றேன். அப்புறம் பம்பாய்க்கு போறேன். அவன் கேட்கிறேன் எங்க இருந்து வரீங்க சிம்மா? நான் சென்னையில இருந்து வரேங்க. அப்ப நீங்க வந்து தமிழ்நாடு தமிழன்னு சொல்லுவான். இல்லங்க நான் இந்தியன்னு சொன்னா 2 தடவை சொன்னா ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு போயிருவான் லூசு இருக்குன்ட்டு. இதுதானே என் அடையாளம். இதை சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? நான் ஏன் கூச்சப்பட? நான் திருடுறேன்னா? நாங்க எல்லாம் ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு வர வயசு பொண்ணுங்களா கூப்பிட்டு மந்திரிக்கிறோம், புள்ள வெட்டி தாரோம், உங்களுக்கு நல்ல நடத்துறோம் சொல்றேன். ஆசிரமம் வச்சுக்கிட்டு அலையிறமா? இல்ல திருடிக்கிட்டு அலையிறமா?
இது எதையாவது எல்லாரும் ஆய தூக்கிட்டு வெட்டிக்கிறங்க, அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதியை வெட்டி நம்ம ஜாதிக்காரன் முன்னேறணும்ன்றோமா? நாங்க ரொம்ப நல்லவங்க. யார் பிரச்சனைக்காக போறோமா? எந்த பகுத்தறிவாதி ஒரு பெண்ணை கையை பிடிச்சு இழுத்திருக்கான்? எந்த பகுத்தறிவாதி ஒயின் ஷாப் எடுத்து வச்சிருக்கான்? எந்த பகுத்தறிவாதி ஆசிரமம் வச்சு பெண்களை கெடுத்திருக்கான்? ஒன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க ஐயா எங்களை அப்படி வளர்க்கல. எங்க ஐயா எங்களை அப்படி வளர்க்கல. நாங்க யாரு தூரத்துக்கும் போக முடியல. பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமைக்கு நாங்க போனதில்ல. எவன் திருடி சாப்பிடுற நிலைமைக்கு நாங்க போகல. எங்களை புரிஞ்சுக்க. வாழ்க்கையில நாங்க மனுஷனா இருக்குன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு மதம் இருக்கு. அதான் எங்கள் தந்தை பெரியார் மார்க்ஸ் அந்த மனிதனேங்கிற மகத்தான மதம். அந்த மதத்தை சேர்ந்தவங்க நாங்க. அதுல நீங்க யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யாரு கூட எங்க சேர்ந்துக்கலாம். எங்களுக்கு ஒரே அடையாளம் தான், நாங்கள் தமிழர்கள், ஒரு தாய் பிள்ளைகள். இதை யாரும் நீங்க பிரிக்கணும்னு நினைக்க கூடாது. இது எங்க லட்சியம். நாங்க ஒன்றாகணும். எத்தனை காலத்துக்கு இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறது? எத்தனை காலத்துக்கு இந்த கேவலத்தை நாங்க அனுபவிக்கிறது? எல்லாருக்கும் ஓட்ட போட்டு விட்டுட்டு நாங்க எத்தனை காலத்துக்கு வாயப்பிளந்தை நிக்கிறது? நீங்க கோயம்புத்தூர் தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? தேனி கம்பம் போயிருக்கீங்களா? ஒரு தடவை எல்லா ஊரையும் பார்த்துட்டு என் ஊருக்கு ஒரு தடவை வாங்க. இந்த ஊர்ல எப்படி சீமா இருந்து தீவிரவாதி ஆகாம இருக்க முடியும்? ராமநாதபுரத்தில் பிறந்துட்டுங்க அந்த ஏழை தாய் அந்த பஞ்சம் எப்படிங்க வாழ முடியும்? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எத்தனை எம்பிங்க, எத்தனை எம்எல்ஏ போயிருக்கேன்? அடுப்பு கரியில தான், நிலக்கரியில தான் மின்சாரம், தண்ணீர்ல மின்சாரம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தா. அடுப்பு கரியில மின்சாரம் கண்டுபிடிச்சு உடையார் கூடுவாஞ்சேரியில ஃபேக்டரி வச்சு அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாட்டில் அடுப்புக்கறி அதிகமா தயாரிக்க முடியும்னு ஒரு மாவட்டம் இருக்குன்னா அது நான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் ஒரு ஃபேக்டரி கட்டிருக்கலாம்ல? எத்தனை பேர் போறான்? ஒருத்தன் செய்யறானா? ஒருத்தன் செய்யறானா? ஒருத்தன் செய்யறானா? எத்தனை இளைஞர்கள் எல்லாரும் நாங்க என்ன செய்யறோம்? துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிறோம்ங்க, சவுதி அரேபியா போய் கக்கூஸ் கழுவுறோம்ங்க, பன்னி மேய்க்கிறோம்ங்க. யாரு பட்டாளத்தில் பாடு செத்து வர்றது? இந்த தேசத்தில் கார்கில் யுத்தம் நடந்ததே அதிக பிணம், அதிக போர் வீரர்களுடைய பிணம் என் மண்ணுக்கு தான் வந்துச்சு. புரிஞ்சுக்க. யார் இந்த நாட்டு பற்றுலையோ தேசத்தை காப்பணும் போகல. ஆழ்ந்த வறுமை, மேற்கொண்டு படிக்க முடியல. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் எடுத்துக்கிறான் பட்டாளத்தில். ஏன்னா அவனுக்கு உயிர் பலி கொடுக்க நாங்க வேணும். எதிர்த்து நின்று சண்டை போடுறது யாரு கூட? என் மக்களோட. என்னை படிக்க வச்ச என் தாய் தப்பே, என் மாமச்சனோட, என் சியாம் பெரியன் கூட, என் அன்பு சகோதரனோட துப்பாக்கி எடுத்து சண்டை போடணும். எதுக்கு? இப்ப பாகிஸ்தான் இந்தியா பிரிச்சுட்டு நாங்க சண்டை போட்டு சாகணுமா? அங்கே நீ அரசியல் ரீதியா பேசுவ, பஸ் விடுவ, பிளைட் விடுவ, நம்ம பேசி தீக்கலாம். இங்க இருக்கிற இஸ்லாமியெல்லாம் கொண்டு வரணும். என்னடா அது? இத உங்க அரசியல் இத உங்க புத்தாலித்தனமா? பாகிஸ்தான் கூட நெருக்க வேணுமா? இங்க இருக்கிற இஸ்லாமியெல்லாம் கொண்டு வரணுமா? என்னது? என்ன இந்துத்துவா? ஏண்டா அதுல சொல்றீங்க நீங்க? ஏண்டா ஒவ்வொரு தரம் படிக்கிறீங்க? இனம், மொழி, மத சார்பில்லாத ஒரு நாடு. என்ன அம்பக்கு? இனம், மொழி, மதம் சார்புள்ள நாடு இந்து நாடுன்னு சொல்லிட்டு போ. அப்புறம் அதை சொல்ற, அப்ப இதையும் சொல்ற. என்னது குழப்பமா இருக்குல்ல? குழப்பமா இருக்குல்ல? பெட்டியை கட்டிக்கிட்டு வேற நாட்டுக்கு போனோம்னா முதல்ல நீ தானே போகணும். நீ ஏன் ஊர்ல இருந்துகிட்டு என்னைய போய் சொல்ற? புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம கேட்க கூடாதுன்றான், பேசக்கூடாதுன்றான். அவன் கடவுளே அப்படித்தான் சொல்றான். எதையும் சந்தேகிக்காத, அப்படியே நம்புங்கிறான். என்னை விழுந்து விழுந்து கும்பிடுங்கிறான். எப்படி விழுந்து விழுந்து? என்ன எது கடவுள் படைச்சதுன்னு கேளுங்க. யாராவது ஒருத்தர் கேளுங்க, நம்மளை எதுக்கு படைச்சிருப்பேன்? தினம் போய் விழுந்து கும்பிடுறது, தேங்க உடைக்கிறதுக்கா? அவனுக்கு தினம் மண்டிட்டு விழுந்து விழுந்து கும்பிடுறதுக்கா? அவன் சேடிஸ்ட் இல்லையா? மனுஷனே ஒரு பெரிய மனுஷன் விடுப்பா அப்படிங்கிறான். காலில் விழுந்தா எதுக்குப்பா அப்படிங்கிறான். பெருந்தன்மையா இருக்காங்க மனுஷன். என்னை படைச்ச கடவுள் என்னை நல்லா கும்பிடுங்க, நல்லா உருள்றா, அப்படி உருள்றாங்க. சேடிஸ்ட் நாய், சைக்கு. ஒரு மனிதனை வருத்துறேன். திருவிளையாடலாம். என்னது? பக்தி இருக்கான்னு சோதிக்கிறடா. எனக்கு பக்தி இருக்காலேன்னு உனக்கு பார்த்தா தெரியாதா? அப்ப என்னடா நீ கடவுள்? என்னை சோதிக்கிறானா? என்ன சோதிக்கிறது? என்ன வர வேண்டும் கேள். இது கூட தெரியாது. நீ என்ன கடவுள்? சீமானுக்கு என்ன வேணும்னு என்ன தெரியும்? எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேணும், நான் படம் எடுக்க. அதானே இப்ப. அப்ப நீ அதை கொடுக்கணும்ல படக்குன்னு. இதான் நம்ம என்ன ஏன்டா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. நீ சொல்லணும்ல. அதை ஏன் சொல்றது இல்ல? அப்ப என்ன உனக்கு தெரியுது? எல்லாம் பொய். எல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம நின்னோம்னா அவனா உனக்கு இதான் பிரச்சனையை கண்டுபிடிக்க மாட்டேன். என்ன செய்யுது உங்களுக்கு நேப்பேன். அதே மாதிரி இவன் இன்னொரு விஷயத்துக்காக இந்த கடவுள்களை இந்த காவல்துறை கைது செய்யணும். லஞ்சம். லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் அவங்க அவ்வளவு பேரையும் பிடிச்சி உள்ள போடணும். அதிகமா லஞ்சம் வாங்குறது இந்த நாட்டில் கடவுள்கள் தான். கைகாலுக்கு நல்ல சோகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்குது. அடுத்தவங்க கூடிய கெடுத்து பிரியான்னு சொல்லிட்டு வாங்குது. இந்த நாட்டில் நல்ல மழை பெய்ய வைக்கிறேன்னு வாங்குது. வியாபாரத்தில் உனக்கு நிறைய லாபங்களை தரேன்னு சொல்லிட்டு வாங்குது. இந்த இவங்க அதிகமா யார் லஞ்சம் வாங்குறா? உங்க மனசாட்சிக்கு தெரியும். இந்த நாட்டில் கடவுள்கள் தான் வாங்குது. அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணுமா இல்லையா? உள்ள போடணுமா இல்லையா? எல்லா குற்றங்களையும் செய்ய தூண்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ,
இந்த மக்கள் மனதில் வக்கிரங்களையும் மோசமான எண்ணங்களையும் விதைக்கிறதுக்கு என்னென்ன